ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலையை வச்சு கொண்டக்கடலை வடை தாங்க பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வடையே வந்து தோற்று போகுன்னா பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ரொம்பவே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக பயங்கரமாக இருந்தது. இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொண்டக்கடலை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. கருப்பு கொண்டக்கடலை தான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். ஊற வச்சதை நல்லா வந்து மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கிறேன். தோலோடு அரைச்சிட்டு நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து இதில் சேர்க்கணுங்க. அப்புறம் பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அப்புறம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு 2 ஜீரகம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். காயப்பொடியுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு வடை வந்து நேரடியாக நம்ம வந்து உடனே வந்து சுட்டு எடுத்துடலாங்க. ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டுனீங்க, கையில் எடுத்து தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட்டை வரணும். நான் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நான் வடை வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம பருப்பு வடையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடு தான். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. நம்ம கொண்டக்கடலை செய்கிறோம் அவ்வளோதாங்க. ஆனால் இதில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன், அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிச்சாக ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து இதை ரெடி பண்ணி கொடுங்கங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. இவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து நிச்சயமாக இது பருப்பு வடைன்னு நினச்சிட்டே சாப்பிட்ருவாங்க. ஒன்றும் வித்தியாசம் பெருசாக இல்லைங்க. ஆனால் டேஸ்ட் என்னமோ வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலேயே வந்து போட போட நானே வந்து கொஞ்சமாக தான் வந்து பண்ணி பார்த்தேன். குழந்தைகளுக்கு பிடிக்குமோ அல்லது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வாழைப்பூ வடை அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.